ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சூஸ் பண்ணுறாங்க. எனக்கு ஏதோ ஒரு இதில் தோணுச்சு, முத்துக்குமரன் வந்து கண்டிப்பாக ராணவியும் மஞ்சரியும் தான் சூஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு நான் கெஸ் பண்ணேன். ஏன்னா நான் ஒரு வாரமாக நான் ஒரு பேட்டர்ன் பார்த்துட்டே இருக்கேன். எந்த ஒரு டாஸ்க் கொடுத்தாலும் வந்து முத்துக்குமரன் வந்து ராணவை சூஸ் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. முத்துக்குமரன் மட்டும் இல்லை, நிறைய கண்டஸ்டன்ஸ் வந்து ராணவை தான் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ ராணவை அவர் சூஸ் பண்ணார். நான் அதை கவனித்தேன். அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் சொன்ன அதே காரணத்தை தான் சாச்சனாவும் சொன்னாங்க. அதாவது அவங்க கேமில் ஃபஸ்ட்டே அவுட் ஆகிட்டாலும் திரும்ப ஒரு சான்ஸ் கிடைச்சப்போ சரியாக விளையாடலை அப்படின்னு. சரியாக தான் விளையாண்டாங்க. ராணவ் வந்துட்டு மற்றவங்களாம் அடித்தாங்க, மூடுன்னெலாம் சொல்லி ஒரு பெரிய சண்டை ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து திரும்ப ராணவ் வந்து விளையாடலை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ராணவ் கொஞ்சம் பெட்டராக விளையாண்ட மாதிரி தான் தோணுச்சு. பட் சத்யாலாம் எதுவுமே பண்ணலை. சத்யா என்ன சொன்னாருன்னா, வேணாம் பரவாயில்ல, எனக்கு விஷால் தான் முக்கியம், எனக்கு கேம் முக்கியம் இல்லை, எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம் அப்படிலாம் சொன்னார். ஸோ சத்யாவை சூஸ் பண்ணியிருக்கலாமா ஒரு ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு காரணம் வந்து மஞ்சரி கிட்ட எனக்கு என்ன முத்துக்குமரன் என்ன காரணம் சொல்கிறாருன்னா, ஆக்சுவலாக இது என்னென்னா ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் கிடையாது, இந்த வாரம் முழுதும் சுவாரஸ்யம் குறைந்த நபர், இல்லைன்னா சரியாக பங்கேற்காத நபர் அப்படிங்கிற மாதிரி தான் பிக் பாஸ் சொல்கிறாரு. ஸோ சரியாக பங்கேற்காத நபருக்கு முத்துக்குமரன் என்ன காரணம் சொல்கிறாருன்னா, மஞ்சரி எல்லா இடத்துலையும் சரியாக பேசின இடத்துலலாம் விவாதங்களாக இருந்தது, அவங்க பக்கம் நியாயம் இருந்தாலும் எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்கள கையாண்ட விதம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது ஓகே, அது அவரோட பாயிண்ட். பட் நான் இங்கே என்ன கேட்குறேன்னா, சாச்சனாவும் அதை தான் பண்ணாங்க. அதுக்கு சாச்சனாக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மராக ஒரே காரணத்தை தான் சொன்னார். என்ன காரணம் சொன்னார்னா, எதிர்த்தால உள்ளவன் நீ சொல்கிறது தப்புன்னு சொன்னாலும் தான் தான் இதுங்கிறதுல கரெக்டாக நின்னா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதே காரணத்தை தான் வந்து மஞ்சரிக்கும் சொல்கிறாங்க. ஆனால் மஞ்சரி வந்து அதை ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மராக சூஸ் பண்ண மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ இந்த முரண்பாடு எனக்கு மட்டும்தான் தோணுச்சா, இல்லை உங்களுக்கும் இதில் வந்து முரண்பாடு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு கொஞ்சம் உறுத்தலாகவே இருந்துச்சு. ஒரே காரணத்துக்காக மஞ்சரி ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர், என்ன ஒரே காரணத்துக்காக சாச்சனா பெஸ்ட் பெர்ஃபார்மர், அது எதனால் அவர் அப்படி சூஸ் பண்ணார்? ஏன்னா அவர் கொஞ்சம் பியாண்டாக, நம்மலாம் சாதாரணமாக திங்க் பண்ணால் இன்னொரு ஆங்கிளில் திங்க் பண்ணுற ஒரு மனுஷன். ஆனால் ஏன் அப்படி திங்க் பண்ணாருங்கிறதோட ஆன்சர் எனக்கு கிடைக்கல. உங்களுக்கு தெரிஞ்சால் பதிலில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.